பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என் பக்தி மன்ற சேனலில் நாம் பார்க்க முடியாமல் இருக்கும் கோவிலை பற்றி நான் பதிவிடுகிறேன். எனவே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பல கோவில்களை பற்றி தவறாமல் அறியலாம். இன்றைய பண்ணாரியம்மன் கோவிலை பற்றி பார்க்கலாம். பண்ணாரி மாரியம்மன் கோவில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. பண்ணாரி மாரியம்மனது வரலாறு மெய்சிலிக்க வைக்கும் வகையில் உள்ளது. அக்காலத்தில் கணவன் மனைவி இருவரும் ஆற்றிற்கு துணி துவைப்பதற்காக சென்றனர். அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்துள்ளார். கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. அவளுடைய கணவன் நாலாபுரமும் புடவையை கட்டி தானே பிரசவம் பார்த்துள்ளார். 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. அப்போது ஒரு குழந்தையை அவர் தூக்கினார். மற்றொரு குழந்தையை அவர் தூக்க முடியவில்லை. அதனால் அவர் அந்த குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டார். ஊர் பெரியவர்கள் இரும்பு கடபாரை கொண்டு தூக்க முயன்றனர். அப்போது வலது மார்பில் இரும்பு பட்டு ரத்தம் கசிந்துள்ளது. இன்றும் அந்த அம்மனின் வலது மார்பில் சிறு காயம் தென்படும். பெண் குழந்தை வடிவாகவே அம்மன் எழுந்தருளினார். பின் ஊர் மக்கள் திருவிழா நடத்த முடிவு செய்து கொண்டு நாட்டு வழக்கப்படி கொங்கு நாட்டு வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசையில் சென்றனர். அப்போது குழந்தை பெற்றெடுத்த பெண் தொழிலாளி தன் குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதிலாக புளியங்கொட்டையை கொண்டு இடித்து அதில் மாவு செய்து தெற்கு நோக்கி கொண்டு சென்றிருந்தாள். அந்த புளிய மாவுக்காக அம்மனை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தது. அது இன்றளவும் அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளது. பங்குனி மாதத்தில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இந்த கோயிலில் அழகிய கோபுரத்துடன் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சோபன மண்டபம் காணப்படுகிறது. அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் இந்த பண்டியம்மனை தரிசிக்க பல ஊர்களிலிருந்து மக்கள் வருகின்றனர். அனைவரும் சென்று தரிசித்து வாழ்வில் வளம் பெறுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.